ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிகே மகதி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. அதுக்கான ஒரு சில ரீசன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் எதாச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய நியூ சீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் தான். இதுல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய ஸ்டேட்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிங்கிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல ஒன் ஆஃப் த மெயின் பர்சனா இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது டிகே மகதியும் இது வந்து செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க. ஏன்னா அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லிட்டில் சாம்பியன் சீசன் 3ல வந்து பாத்தீங்கன்னா நான் 4 பஸர் வரைக்கும் வாங்கினேன். பட் இருந்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்றதையும், ஸோ கண்டிப்பா இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவன் வின் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரியும் செலக்ட் ஆயிடுன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே கான்ஃபிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீசன் 5 வந்து பாத்தீங்கன்னா இவங்க செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேட்டட் அப்படின்ற விஷயத்தையும், இவங்க அப்பா சயின்ஸ் வாத்தியார் அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் எமோஷனல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் வந்து அழுந்துட்டாங்க இவங்களுடைய அப்பா அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் ஓவராலா ஃபன்னாகவும் காமெடியாகவும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த கொண்டு போனாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த சீசன் 5 வந்து பாத்தீங்கன்னா நிறைய எமோஷன், அது மட்டும் இல்லாமல் கோவம், காமெடி அப்படின்ற விஷயங்கள் நிறைய கலந்துதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க. ஸோ அந்த வகையில் கிட்டத்தட்ட நிறைய பசங்க செலக்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வரப்போற நாட்களில் எப்படி இருக்கு, யாரெல்லாம் எந்தெந்த லெவலில் ஸ்டேஜில் இருக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஆடிஷன் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வரப்போற நாட்களில் என்னென்னலாம் பாட போறாங்க, என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த விஷயமா நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் எதுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுங்க.